திருவிடைமருதூர் தொகுதி வந்தநல்லூர் பகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்களே, வணிக பெருமக்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய என்னுடைய பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, கூடியிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அண்ணன் அவர்கள் சொன்னது போல 42 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரியில் பணியாற்றிய போது பல முறை வந்தநல்லூருக்கு வந்திருக்கிறேன். வந்தநல்லூரை பற்றி படித்தும் இருக்கிறேன். கலைகளில் சிறந்த ஊர் வந்தநல்லூர் என்பது வரலாற்று சிறப்பு. வந்தநல்லூர் என்கிற போதே அந்த பரதநாட்டியத்திலே மிகப்பெரிய புகழ் பெற்றிருந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை யார் மறப்பார்கள்? தமிழ்நாட்டில் கலைகளுக்கு முன்னோடியாக விளங்கிய ஒரு ஊரில் நின்று பேசுகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பேசுகிற இந்த கூட்டத்திற்கு என்னை பொறுத்தளவு ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பும் உண்டு. கடந்த 6ஆம் நாள் நாங்கள் எங்கள் பரப்புரையை தொடங்கினோம். எங்கே தொடங்கினோம் அல்லது எந்த இடத்தை எனக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்தார்கள் என்றால், நீங்கள் கொளத்தூரில் பரப்புரையை தொடங்குங்கள் என்றார். முதலமைச்சருக்கு வாக்கு கேட்டு வாழ்நாளினுடைய பெருமையை அன்றைக்கு நான் பெற்றேன். கொளத்தூரில் தொடங்கிய எங்கள் பயணம் வந்தநல்லூரில் நிறைவடைகிறது. நாளைக்கு இந்த நேரம் யாரும் எங்கும் எதுவும் பேச முடியாது. எனவே ஏறத்தாழ 2 வார சுற்றுப்பயணத்தினுடைய இறுதி கூட்டமாக, நிறைவு கூட்டமாக இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசுகிற பெரிய வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் என் மீது கொண்டிருக்கிற அன்பு காரணமாக என்னை பற்றி புகழ்ந்துரைத்த அந்த சொற்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தநல்லூரில் என் அருமை நண்பர், முனைவர், உங்கள் ஊர்க்காரர், நம் கட்சிக்காரர் கோவி செழியன் அவர்களுக்கு வாக்கு கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். கோவி செழியனை பற்றி அவர்கள் சொன்னார்கள். நான் அவரை அந்த தொடக்க நிலையிலிருந்து அறிவேன். நானும் அவரும் முதலாக சந்தித்துக் கொண்டது ஆந்திர எல்லையிலே இருக்கிற ஒரு ஊரில் முதலாக நானும் TKS இளங்கோவன் அவர்களும் உரையாற்றுவதாக இருந்தது. கலைஞர் சொன்னார், TKS இளங்கோவன் அவர்களை பார்த்து, இளங்கோவன் நீ என்னோட இது சுபவி போயிட்டு பேசிட்டு வரட்டும் என்றார். பிறகு இளங்கோவனுக்கு பதிலாக இளைஞர் அணியில இருந்து ஒருவரை அனுப்பலாம் என்று அன்றைக்கு புறப்பட்டு வந்தார். அன்றைக்கு அவருடைய பேச்சை கேட்டேன். அடுத்த நாள் நான் கலைஞரிடத்திலே சொன்னேன், ஒரு இளைஞர் பேசினார், மிக அருமையாக பேசுகிறார் என்று. இன்றைக்கும் பேசுகிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு வளமான சொற்பொழிவாளர், நல்ல நிர்வாகி, இயல்பான ஒரு பண்புடையவர். உங்கள் தொகுதிக்கு வேட்பாளராக கிடைத்திருக்கிறார் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவரை நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். எளிதாக ராமலிங்கம் சொன்னதற்கு பிறகுதான் எனக்கு தெரியும், இங்கே அவரை எதிர்ப்பதற்கு ஆளில்லாமல் வெளியூரிலிருந்தெல்லாம் கூட்டி வந்திருக்கிறார்கள். அதுவும் தாராபுரத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் என்றால் இங்கே இருந்து தாராபுரம் போவதற்குள் சிக்கல் முடிந்தே போய்விடும். எனவே உங்கள் ஊரில், உங்கள் தொகுதியில் இருக்கிற படித்த பண்புள்ள ஒருவருக்கு வாக்களியுங்கள். பண்புள்ள என்று நான் சொல்லுவது பொதுவான சொல் அல்ல. நம்முடைய முதலமைச்சர் அவர்களே பொறுப்பேற்ற போது என்ன சொன்னார் என்பதை எண்ணி பாருங்கள். நான் எனக்கு வாக்கு அளித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் முதல்வராக செயல்படுவேன் என்றார். அப்படித்தான் இன்று வரைக்கும் செயல்படுகிறார். அதே வழியிலே தான் நம்முடைய கோவி செழியன் அவர்களும் ராமலிங்கம் அவர்கள் இங்கே பேசுகிற போது எதிர்த்தரப்பிலே நின்று கொண்டிருக்கிற இளமதி சுப்பிரமணியன் யார் என்பதை சொன்னார். ஆனால் சில நாள்களுக்கு முன்னால் ஒரு பரப்புரை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இன்னொரு பகுதியிலே அவர் பரப்புரை செய்து கொண்டிருந்தார். கொளுத்துகிற இந்த கோடை வெயிலில் அவர் மயக்கமடைந்து மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார் என்பதை அறிந்து தங்கள் பிரச்சாரத்தை பாதியிலே நிறுத்திவிட்டு அவரை போய் மருத்துவமனையிலே பார்த்த பண்பாளர்கள் தான் நம்முடைய வேட்பாளர்கள். எனவே இது அடிப்படையான ஒரு பண்பாடு. நம்முடைய முதலமைச்சர் பேசுகிற போது என்றைக்காவது எங்காவது ஓரிடத்திலாவது ஒரு இடி சொல்லாவது ஒரு கொச்சை சொல்லாவது பயன்படுத்துகிறாரா பாருங்கள். மிக நிதானமாக பேசுகிறார். நேற்றைக்கு சன் தொலைக்காட்சியில வந்த அந்த நேர்காணலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மதியம் 12:30 1 மணி வரைக்கும் முதலமைச்சரினுடைய நேர்காணல். எல்லாவற்றுக்கும் அவர் விடை சொல்லுகிறார். பிறகு அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் ஒரு தலைவரின் பெயரை, ஒரு அரசியலில் இருக்கிற ஒருவரின் பெயரை சொல்லுவோம், ஒரு வரியில் நீங்கள் விடை சொல்ல வேண்டும். இதெல்லாம் ஒரு புது தேர்வு. நேர்காணலுக்கு போகிற போது எல்லாவற்றுக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும்.
ஒரு தலைவரின் பெயரை சொல்லுவோம், நீங்கள் ஒற்றை வரியில் விடை சொல்ல வேண்டும். அவர்கள் முதலில் சொன்ன பெயர் ராகுல் காந்தி. தலைவர் சொல்லுகிறார் நம்பிக்கை நட்சத்திரம். அதுதான் ராகுலை பற்றி அவர் சொன்ன செய்தி. அடுத்து கேட்கிறார்கள், நான் எதிர்பார்க்கவில்லை, அடுத்து இவரை கேட்பார்கள் என்று நானே கருதவில்லை, சீமான் என்கிறார்கள். தலைவர் என்ன சொல்ல போகிறார் என்று நான் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சீமான் என்று கேட்கிறார்கள், அவர் என்ன விடை சொல்ல போகிறார் என்று நான் பார்க்கிறேன். மிக கண்ணியமாக வேறு எதுவும் சொல்லாமல் நல்ல பேச்சாளர். சரி, நடிகர் விஜய் என்கிறார்கள், சிறந்த நடிகர். அவர் சொன்ன அந்த பக்குவமே எதை சொல்லுகிறது என்றால் அதற்கு உள்ளே இன்னொரு அரசியல் இருக்கிறது. இவர் சிறந்த நடிகர் என்றால் அவ்வளவுதான், அதற்கு மேல் ஒன்றுமில்லை. அவரை நல்ல நடிகர், அவரை திரைப்படத்துறைக்கு அனுப்புங்கள். ஒரு நல்ல நடிகரை திரைப்படத்துறை இழந்து விடக்கூடாது. அவர் அரசியலுக்குரியவர் அல்ல, அவர் நடிகர். இவர் வெறும் பேச்சாளர் என்பதையும் தன்னுடைய விடையில், ஆனால் அதே நேரத்தில் மிக கண்ணியமாக நம்முடைய தலைவர் சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு தேர்தல் என்பது இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான தேர்தல் அல்ல, இரண்டு கருத்தியல்களுக்கு எதிரான தேர்தல், அவற்றுக்கு இடையிலான தேர்தல். சுருக்கமாக சொன்னால், தமிழ்நாட்டை தமிழ்நாடு ஆள வேண்டுமா, தமிழ்நாட்டை தில்லி ஆள வேண்டுமா என்பதை முடிவு செய்கிற தேர்தல் தான் இந்த தேர்தல். எடப்பாடி அவர்கள் எப்போது என்ன சொல்கிறார், நீங்கள் இந்த மறு தொகுதி இந்த வரையறையின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதா என்று கேட்டால், ஒரு கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கும் எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு பக்குவமாக விடை சொல்ல வேண்டும். அந்த தொகுதி மறுவரையறை என்றால் என்ன, அதனால் தமிழ்நாட்டிற்கு என்ன நல்லது அல்லது கெடுதல் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நான் இது பற்றி அமித்ஷாவிடம் தொலைபேசியில் கேட்டேன், அவர் கெடுதல் ஒன்றும் இல்லை என்றார். இவருக்கு என்று சொந்தமாக நான் மன்னிக்க வேண்டும். நீங்கள் எதற்கெடுத்தாலும் தொலைபேசியில் அமித்ஷா கேட்டு அமித்ஷா சொல்லுவதற்கு நாங்கள் நேரடியாக அமித்ஷாவிடமே பேசிவிட்டு போகிறோம். அதற்கு நீங்கள் என்ன இடையிலே இவரை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு முகமூடியை காட்டி மறுபடியும் தாங்கள் வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அடிப்படையாக ஒரு செய்தியை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இந்த அரசு எப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறது, யாருக்காக பணியாற்றுகிறது. ஒரு தேசம் வளர்கிறது என்றால் கல்வியில், பொருளாதாரத்தில், உடல் நலத்தில் வளர வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் எண்ணி பார்க்கலாம். இந்த நாட்டை, நம் தமிழகத்தை, நம்முடைய தலைவர் கலைஞர் காலத்திலே இருந்து இன்றைக்கு தளபதி வரைக்கும் எப்படி முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு 2-3 செய்திகளை மட்டும் சுருக்கமாக சொல்லுகிறேன். மகளிர் உரிமை தொகை பணம் கொடுப்பது என்பது எல்லோரும் சொல்லியிருப்பார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கே தெரியும், ஒரு நாள் அதிகாலையிலே எழுகிற போது 5000 ரூபாய் உங்கள் கணக்குக்கு வந்து சேர்ந்தது. யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதையும் நேற்றைக்கு நேர்காணலில் கேட்கிறார்கள், அதை எப்படி அவ்வளவு ரகசியமாக வைத்திருந்தீர்கள் என்று. முதலமைச்சர் சொல்லுகிறார், அதை எதிர்த்து சில சதிகள் நடக்கின்றன என்று கேள்விப்பட்டேன். எனவே வெளியில் தெரியாமல் காலையில் பொழுது விடுகிற போது 5000 ரூபாய் கணக்குக்கு வந்தது. எங்கள் வீட்டுக்கு பழம் விற்பனை செய்ய வருகிற ஒரு பெண்ணிடத்திலே நான் சொன்னேன், அம்மா, முதலமைச்சர் 5000 ரூபாய் கணக்கில் போட்டிருக்கிறார், நீங்க போய் பேங்க்ல சாயந்தரம் எடுத்துங்கன்னு. அந்த அம்மா பதில் சொன்னிச்சு, நான் காலையிலேயே எடுத்து வந்துட்டேன். அந்த அம்மா என்னை விட வேகமா இருக்கு, காலையிலேயே எடுத்து வந்துட்டேன்னு சொன்னிச்சு. இப்படி செய்கிற செயல்களை நான் சிலர் சொல்லுகிறான். நான் ஆட்சிக்கு வந்து விட்டால் ஒரு நாள் அது வரப்போவதில்லை என்று நான் ஒரு நாளும் இலவசம் எதுவும் கொடுக்க மாட்டேன். துணிச்சல் இருந்தால், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், துணிச்சல் இருந்தால் நாளைக்கு மாலை வரை நேரம் இருக்கிறது, வெளிப்படையாக சொல்லுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை என்பதை நிறுத்தி விடுவோம் என்று சொல். தைரியம் இருந்தால் சொல்லிப்பார். மக்களிடத்தில் அதற்கு என்ன எதிர்ப்பு வரும் என்பது நமக்கு தெரியும். அது இலவசம் அல்ல, அது நலத்திட்டம். இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு. பெண்களுக்கு பணம் கொடுப்பது இலவசம் அல்ல, அது பெண்களுக்கான சுயமரியாதையை கொடுக்கிற திட்டம். உங்கள் கால்களில் நீங்கள் நிற்க வேண்டும், யாரையும் சார்ந்து நிற்க வேண்டியதில்லை. பெண்ணும் ஆணும் சேர்ந்து வாழ வேண்டுமே தவிர ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடாது. அவரவர் கால்களில் அவரவர் நிற்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வருகிற திட்டம். இவற்றையெல்லாம் தாண்டி இன்றைக்கு தமிழக அரசு செய்கிற 2 செய்திகளை நான் குறிப்பிட வேண்டும் என்று கருதுகிறேன். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இருந்தாலும் அதில் ஒரு விளக்கம் இருக்கிறது. புதுமை பெண் திட்டம் என்ற ஒரு திட்டம் 2021 மே மாதம் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார். 2022 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அந்த புதுமை பெண் திட்டம், அந்த புதுமை பெண் திட்டத்துக்கு என்ன பெயர்? உங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற மூவலூரில் வாழ்ந்த மூவலூர் ராமாமிர்த தம்மையார் புதுமை பெண் திட்டம். ஏன் மூவலூர் ராமாமிர்த தம்மையார் பெயரிலே அந்த திட்டம்? நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே,
மூவலூர் ராமாமிர்த தம்மையார் என்பவர் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு பெயர். தேவதாசி என்கிற சட்டத்தை ஒழிப்பதற்காக அவர் போராடி, தேவதாசி ஒழிப்பு சட்டம் என்றால் பெண்கள், சில குறிப்பிட்ட சாதிகளிலே பிறந்த பெண்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் என்கிற ஒரு அநாகரிகமான சமூக மரபை எதிர்த்து காலம் முழுவதும் போராடினார். இதோ பக்கத்தில் இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்திலே தான் அவர் அங்கேதான் வளர்ந்தார். அப்படி அவர் போராடிய காரணத்திற்காக என்ன நடந்தது என்றால், ஒரு முறை அவர் மேடையில பேசிக் கொண்டிருக்கிற போது, இப்படி மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கிற போது நடந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். அங்கே மேடையில ஏறி ஒரு 5-6 பேர் தங்கள் கையிலே கொண்டு வந்திருந்த அரிவாளால் மூவலூர் ராமாமிர்த தம்மையாரின் கூந்தலை அறுத்து எறிந்தார்கள். அதற்கு பிறகு அந்த அம்மையார் சொன்னார், நான் முடியை இழப்பேன், ஆனால் ஒரு நாளும் கொள்கையை இழக்க மாட்டேன் என்று கடைசி வரைக்கும் போராடிய ஒரு வீராங்கனையின் பெயரிலே வைத்திருக்கிறார். 1989ஆம் ஆண்டு இதே மூவலூர் ராமாமிர்த தம்மையாரின் பெயராலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திருமண உதவி திட்டம் என்பது இன்றைக்கு புதுமை பெண் திட்டமாக ஆகி இருக்கிறது. இரண்டுக்கும் இடையில இருக்கிற பெரிய வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது பெண்களின் திருமணத்திற்கு தங்கம் கொடுக்கிற திட்டம் இருந்ததே, அதை தளபதி நிறுத்திவிட்டாரே என்கிறார்கள். தங்கம் கொடுப்பதை நிறுத்திவிட்டார், கல்வி தருகிறார். இரண்டுக்கு என்ன வேறுபாடு? தங்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், கல்வி நம் பிள்ளைகளை பாதுகாக்கும். அதுதான் அடிப்படையான வேறுபாடு. கல்வி என்றென்றைக்கும் நம் பிள்ளைகளை பாதுகாக்கும். அந்த புதுமை பெண் திட்டத்தில 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உயர்நிலை பள்ளிகளில், அரசு உயர்நிலை பள்ளிகளில் படிக்கிற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், இனி ஆட்சிக்கு வந்தால் அது 1500 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார். எனவே இந்த அரசு நம் பிள்ளைகளுக்கான அரசு, அடுத்த தலைமுறைக்கான அரசு. நீங்கள் எண்ணி பாருங்கள், 9 வயதுக்கும் 14 வயதுக்கும் உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு ஒரு தடுப்பு ஊசி போடப்படுகிறது. அந்த தடுப்பு ஊசி என்ன என்று நீங்கள் மருத்துவரிடம் கேளுங்கள். ஏனென்றால் ஆண்களுக்கு புராஸ்டேட் என்கிற உறுப்பிலும் பெண்களுக்கு கருப்பை வாயிலும் தான் புற்றுநோய் அதிகமாக வருகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த கருப்பை வாயில் புற்றுநோய் வராமல் இருக்க போடப்படுகிற HPV தடுப்பு ஊசி என்பது அதன் பெயர். மருத்துவரிடம் நான் சொல்வதை நம்ப வேண்டாம், கேளுங்கள். அந்த HPV தடுப்பு ஊசி எவ்வளவு ரூபாய் என்று கேளுங்கள். ஒரு ஊசி 28,000 ரூபாய். 9 வயதிலிருந்து 14 வயதுக்குள் அந்த ஊசியை போட்டுவிட்டால் பெண்களுக்கு வாழ்நாளெல்லாம் அந்த புற்றுநோய் வராது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அந்த ஊசியையும் இலவசமாக கட்டணம் இல்லாமல் போடுகிற அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு. இந்த இடத்திலே நான் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். வெறும் ஓட்டுக்காகத்தான் இந்த ஆட்சி எல்லாம் செய்கிறது என்கிறார்களே, அவர்கள் ஒன்றை எண்ணி பார்த்து எனக்கு விடை சொல்ல வேண்டும். 9 வயது 9ஆவது வகுப்பு படிக்கிற 9 வயதிலிருந்து 13 வயது பிள்ளைகளில் யாருக்காவது இந்த தேர்தலில் வாக்குரிமை உண்டா? 9 வயது பிள்ளைக்கு வாக்குரிமை உண்டா? 12 வயது பிள்ளைக்கு அடுத்த தேர்தலிலாவது வாக்குரிமை உண்டா? எனவே அடுத்த தேர்தலை நினைத்தல்ல, அடுத்த தலைமுறையை நினைத்து ஆட்சி செய்கிற ஆட்சி தான் நம்முடைய திமுக ஆட்சி. எனவே அது இந்த மண்ணில் தொடர வேண்டும். நேற்றைக்கு தென்காசியில பேசிய ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லுகிறார், அவர்கள் பிரச்சனை என்ன என்று பாருங்கள். நாம் பிள்ளைகளின் படிப்பை பார்க்கிறோம், எதிர்காலம் பார்க்கிறோம். அவர்களின் பிரச்சனை என்ன என்றால், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியே தீர்வோம். அதான் இப்ப நாட்டுல பெரிய பிரச்சனை. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியே தீர்வோம். நாம் இந்த இடத்திலிருந்து உரத்து சொல்லுவோம், நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள். மே மாதம் 4ஆம் தேதி கோட்டையில் எங்கள் தலைவர் கொடியேற்றுவார். நீ ஏற்று, தீபத்தை ஏற்று, எங்கள் தலைவர் கொடியேற்றுவார். எனவே கல்வியில், நல்லாட்சியிலே மட்டுமல்ல, சுகாதாரம், உடல் நலத்திலே எவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள் என்பதற்காக இதை சொன்னேன். இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும். பொதுவாக நீங்கள் கைபேசியிலே பார்க்கலாம், IMR என்று போடுங்கள். அதாவது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் என்று அதற்கு பெயர். குழந்தை மரணம், குழந்தையாக இருக்கிற போதே, கை குழந்தையாக இருக்கிற போதே பிள்ளைகள் மருத்துவ வசதி இல்லாமல் இறந்து போய்விடுவார்கள். இந்தியாவிலே எவ்வளவு பேர், தமிழ்நாட்டிலே எவ்வளவு பேர் என்று ஒரு கணக்கெடுத்து பாருங்கள். அதிலேயே இருக்கிறது. 1000 குழந்தைகள் பிறந்தால் 24 கை குழந்தைகள் இறந்து போகின்றன என்பது இந்திய சராசரி. சராசரி என்றால் சில மாநிலங்களில் 24 அல்ல 40, 50 குழந்தைகள் இறக்கிறார்கள். சில இடங்களில் 10, 15 குழந்தைகள் இறக்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், 1000 குழந்தைகள் பிறந்தால் 24 குழந்தைகள் இந்தியாவில் சராசரியாக இறந்து போய்விடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 1000 குழந்தைகள் பிறந்தால்
7.7% குழந்தைகள் தான் இறக்கிறார்கள் என்பதை கணக்கில் கொண்டால் சுகாதாரத்திலும் இந்த நாட்டை எந்த அளவுக்கு நம்முடைய தலைவர் முன்னேற்றி இருக்கிறார், நம்முடைய ஆட்சி முன்னேறி இருக்கிறது என்பதை பாருங்கள். இவற்றையெல்லாம் கணக்கிலே கொள்ளுங்கள். நேற்றைக்கு வரைக்கும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு சகோதரர்கள் போல நடிக்கிறார்கள். உண்மையாகவே சகோதரர்களாக இருக்கிற நம்முடைய கூட்டணியை பிரித்து விடலாமா என்று துடிக்கிறார்கள். எண்ணி பாருங்கள், காங்கிரஸ் போய்விடும், இதோ இன்று மாலை போய்விடும், நாளையில் கூட்டணியில் இருக்காது என்றார்கள். சிறுத்தைகள் திருமாவளவன் போய்விடுவார் என்று உறுதியாக சொன்னார்கள். திருமாவளவன் நேற்றைக்கு கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு மாநில அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த திமுக கழகத்துக்கு என்றைக்கும் நன்றியோடு உடனிருப்போம் என்று உரத்து சொல்லுகிறார். உங்களுக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும் என்று கேட்டதற்கு திருமாவளவன் சொன்னார், எவ்வளவு இடம் கிடைக்கும் என்பது முக்கியமில்லை, இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று அந்த கொள்கை விளக்கத்தை சொன்னார். காரணம், இங்கே கூடி பரப்பவை கொடிகள் மட்டுமில்லை, கூடி பரப்பவை கொள்கைகள் என்பதை உணர்வில் கொள்ளுங்கள். சமத்துவத்திற்காக பெண்ணும் ஆணும் சமம், சாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லோரும் சமம் என்று எழுந்த இயக்கம் திராவிட இயக்கம். தொழிலாளர்களுக்காக, விவசாயிகளுக்காக நாளெல்லாம் உழைக்கிற இயக்கம் பொது உடைமை இயக்கம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரத்து குரல் கொடுக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். சிறுபான்மையினர் கட்சிகள் அனைத்துமே நம்மோடு தான் இருக்கின்றன. வெறும் முஸ்லீம் லீக் மட்டுமல்ல, மனிதநேய மக்கள் கட்சி, SDPI, நம்முடைய தமிழ் அன்சாரியினுடைய மக்கள் ஜனநாயக இயக்கம், அனைத்து சிறுபான்மையினர் இயக்கம், பெண்களுக்கான இயக்கம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம், தொழிலாளர் விவசாயிகளுக்கான இயக்கம், எல்லோரும் இணைந்திருக்கிறோம் என்பதை விட நம்மோடு மக்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய வெற்றி. நாளைய வெற்றியை தீர்மானிக்க போகிறது. இந்த கூட்டணியையும் எதிர்கூட்டணியையும் பாருங்கள். எதிர்கூட்டணியில் நீங்கள் வேறு யாரையும் தேட வேண்டாம். எடப்பாடி அவர்களும் TTV தினகரன் அவர்களும் 2 மாதங்களுக்கு முன்னால் பேசியதை எடுத்து படியுங்கள். 2 மாதங்களுக்கு முன்னால் TTV தினகரன் சொன்னார், எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வந்தால் நான் தூக்கு போட்டுக்கொண்டு இறந்து போய்விடுவேன் என்றார். வேண்டாம், பாவம் நலமாக இருக்கட்டும், ஆனால் அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இவர்கள் தான் அங்கே ஒன்றாக இருக்கிறார்கள். பல தேர்தல்களாக பிரியாமல் ஒன்றாக இருக்கிற கூட்டணி நம்மிடத்தில் இருக்கிறது. எந்த கூட்டணி வெல்ல வேண்டும்? இப்படி கூட்டணிகளுக்குள் அவர்களுக்குள் சண்டை என்றால் இன்னொரு பக்கம் அப்பா மகன் சண்டையை நம்மளால தாங்க முடியல. இன்னைக்கு ராமதாஸ் அறிக்கை விட்டிருக்கிறார், யார் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, இந்த அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற குப்பை வெற்றி பெற்று, அதெல்லாம் அவர் பயன்படுத்துற சொல். அந்த அன்புமணி கும்பல் வெற்றி பெறக்கூடாது, அப்படியே யாரும் வெற்றி பெற்றாலும் சௌமியா வெற்றி பெறக்கூடாது இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இன்னொன்றையும் சொல்லுகிறார், அன்புமணி நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இருந்த போது நாடாளுமன்றத்துக்கே போனதில்லை, இப்போதுதான் இவராவது கண்டுபிடித்து அந்த உண்மையை சொல்லுகிறார். அதுவும் கூகுள் என்கிற தேடுபொறிகளை பார்த்தால் இருக்கிறது. 100 நாள் கூட்டம் நடந்தால் 15 நாள் தான் அன்புமணி போயிருக்கிறார். அவரை எதற்காக மறுபடியும் தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த 18 உறுப்பினர்களையும் தோற்கடிக்க வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் சொல்வதையும், எடப்பாடி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று எடப்பாடியை முதலமைச்சராக்கிய சசிகலா அவர்கள் சொல்வதையும் நாமும் வழிமொழிந்து கண்டிப்பாக தோற்கடிப்போம். எல்லோரும் ஒன்றாய் உறுதியாய் சேர்ந்து நிற்போம். நீங்கள் அதிமுக என்று நினைத்து இரட்டை இலைக்கு போடுகிற வாக்குகள் எல்லாம் தாமரைக்குத்தான் போய் சேரும். பின்னால் இருப்பவர்கள் அவர்கள் தான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை இன்று மாலை சென்னையிலே பேசிய தில்லியிலிருந்து வந்த கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார். பீகாரில் நிதிஷ்குமார் என்று ஒருவரை நிறுத்தினார்கள், 5 மாதங்கள் கூட முழுமையாக முடியவில்லை. 2025 நவம்பர் 20ஆம் தேதி 10வது முறையாக பீகாரில் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். ஏப்ரல் 10ஆம் தேதி அந்த பொறுப்பில் அவர் இல்லை. அவரை அனுப்பிவிட்டு சாம்ராஜ் சௌத்ரி என்கிற தங்கள் பிஜேபிக்காரரை கொண்டு வந்திருக்கிறார்கள். எடப்பாடி அவர்களை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை பொம்மையாக முன்னிறுத்தி இருக்கிறார்கள். இந்த உண்மை அவர்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். என்ன சோகம் என்றால் இப்போது மக்களுக்கும் தெரியும். ஒரு நாளும் இனிமேல் இந்த தேர்தலோடு எடப்பாடியின் கதை முடிகிறது, அவருக்கே தெரியும். அதனால் தான் அவ்வளவு பதற்றப்படுகிறார். நண்பர்களே, அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவோம், அவர்கள் கதையை முடியுங்கள், நம்முடைய கொடியை ஏந்தி புரியுங்கள். ஓங்கி பறக்கட்டும் இருவண்ண கொடி. இருவண்ண கொடி என்பது நம் தலையில் இருக்கிற மகுடத்தை விட தோளில் இருக்கிற இந்த துண்டு மிக கூடுதலான மதிப்புடையது என்று கருதுகிறவர்கள் நாங்கள். மறந்து விடாதீர்கள், கோவி செழியன் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு காத்திருக்கிறார். வந்தநல்லூரில் இருந்து திருச்சி வரைக்கும் நல்லதொரு நெடுஞ்சாலை போடப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆகையினாலே நீங்கள் கோவி செழியன் அவர்களுக்கு வாக்களித்தால் உங்கள் தொகுதியிலேயே இருப்பார், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருவார்.
உங்களுக்காக பணியாற்றுவார். நல்ல பண்பாளர், படித்தவர், சிறந்த சொற்பொழிவாளர், அமைச்சராகவும் திறமிகு செயல்களை செய்தவர். வாக்களியுங்கள் நமது வேட்பாளர் கோவி செழியன். கோவி செழியன், கோவி செழியன். நமது சின்னம் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி.